ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் காளான் பிரியாணி குக்கரில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா. அதுக்கு குக்கரில் ஒரு 100 மில்லி எண்ணெய் விட்டு எண்ணெய் காயிற இந்த கேப்பில் 6 பல் அளவுக்கு முந்திரி, ஒரு கைப்பிடி பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி, ஒரு பிஞ்ச் அளவுக்கு பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா இது தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. எண்ணெயில் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லாதனால நான் சேர்க்கலை. சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 கிலோ பெரிய வெங்காயத்தை நல்லா சேர்த்து நல்லா பெரிய வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குமோ அந்த அளவுக்கு வதங்கி கோல்டன் ப்ரௌன் கலரில் இந்த அளவுக்கு வந்த இந்த ஸ்டேஜில் ஒரு 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு இதை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த வெங்காயமும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கி இந்த அளவுக்கு வரும்போது நம்ம அந்த புதினா முந்திரி பேஸ்ட்டையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கும்போது நல்ல ஒரு ஸ்மெல்லு வரும் பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. அதில் ஒரு 4-5 பச்சை மிளகாயை நல்லா கீறிட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்க்குறேன், நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அடி பிடிக்கிற அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டு அதோட ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து எந்த அளவுக்கு வதக்க முடியுமோ அந்த அளவுக்கு வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிரை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. தயிரும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் 2 பாக்கெட் காளானை நல்லா 2ஆக கட் பண்ணி கழுவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க. காளான் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் அரிசியை நல்லா கழுவிட்டு போட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு அரிசி சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துட்டு அதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக ஒரு ஆஃப் லெமனை பிழிஞ்சு விட்டு நல்லா கிளறிட்டு ஒரு 2 விசில் விட்டு குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு விசில் அடங்கினதுக்கப்புறம் நல்லா குக்கரை திறந்து பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பதத்துக்கு சூப்பரான ஒரு தம் பிரியாணி அளவுக்கு செம்ம டேஸ்ட்டான பிரியாணி இருக்குங்க. இந்த முந்திரி பேஸ்ட்டு தான் இதுக்கு சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்கும். செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. இதோட ஒரு கெட்டியான ஆனியன் தயிர் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், சொல்ல வார்த்தையே இருக்காது, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.